எரேமியா 51ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். எரேமியா 51ஆம் அதிகாரம் வந்துங்க, பாபிலோனுக்கு ஆண்டவர் செய்கிற நியாய தீர்ப்பை குறித்து இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் பாபிலோனை மற்ற தேசங்களை நியாயம் தீர்க்கும்படி பாபிலோனை தன் கையில் ஒரு பொற்பாத்திரமாக தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த தேசமும் நாட்கள் செல்ல செல்ல இது கர்த்தரால் ஆயிற்று என்பதை அறியாமல், இது தன்னுடைய சாமர்த்தியத்தினால தன்னுடைய பலத்தினால எல்லா தேசத்துக்கு எதிராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி பெருமை பாராட்டி அதன் நிமித்தம் அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய அழிவு வரப்போகிறத ஆண்டு இந்த இடத்துல சொல்லுகிறார். தேவ ஜனங்கள் இந்த ஊரில் தான் அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த தேசத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு மேதிய பெர்சியர்கள் ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம் தான் இந்த எரேமியா 51. ஒரு பெரிய அதிகாரம், ஏறத்தாழ 65 வசனங்கள், இந்த 64 வசனங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கும். நம்ம இன்னைக்கு காலையில் இந்த பகுதியை எப்படி பார்க்க போகிறோம்னாங்க, இந்த பகுதியில் நம்ம ஆண்டவர் யார் என்று சொல்லத்தக்கதான ஒரு சில அவருடைய குணாதிசயங்கள் இந்த பகுதியில் இருக்கும். அதை இன்னைக்கு காலையில் பார்க்க போகிறோம். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை இந்த எரேமியா 51 சொல்லப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை இன்னைக்கு காலையில் தியானித்து அந்த ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். முதல் காரியம், எரேமியா 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினாலே நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. முதல் வார்த்தையா இந்த பகுதியில் ஆண்டவர் யார் என்று சொல்லி சொல்லும்போது, அவர் யாரா? த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று சொல்லி இந்த பகுதியில் அவரை குறித்து சொல்லுகிறத பார்க்குறோம். ஆண்டவருக்கு இருக்கிற எல்லா குணாதிசயங்களிலும் ஒரு முக்கியமான குணாதிசயம், ஒரு தனித்தன்மை, எந்த தேவர்களிலும் இல்லாத ஒரு தனித்தன்மை. நான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் தெய்வ என்ன சொல்லுவாங்க, கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி ஒரு பாடல், ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறது. அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கடவுளை வாழ்த்தி இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம். அப்போது அந்த காலேஜில் நல்ல பாடக்கூடிய ஒரு மகன், வாலிப பையன் இருக்காங்க. அவங்கள பாடும்படி சொல்லியிருக்காங்க. அது ஒரு கர்த்தரை அறியாத ஜனங்களால் நடத்தப்படுகிற ஒரு கல்லூரி. அப்போ அந்த பையனை பாடும்படி சொல்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் வரும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கும்போது அந்த பையனுக்கு நடுக்கம் உண்டாயிடுச்சு. என்னால் என்ன செய்ய முடியாது, இவ்வளோ நாள் போய் நின்று, அதுவும் ஆரம்ப பாடலாம் நான் பாட முடியாது, எனக்கு நடுக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ வேறு வழி இல்லாமல் அதே கிளாஸில் இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு வாலிப பையன் இருக்கான். அவன் கர்த்தருடைய பிள்ளை, எல்லாருக்கும் தெரியும் அவன் ஆணுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பையனை பாட சொல்லுகிறாங்க. பாட சொல்லும்போது அந்த ஹெச்ஓடி சொல்கிறாங்க, நீ கிறிஸ்தவன் எனக்கு தெரியும், இது ஹிந்து கல்லூரி, இதில் இயேசுங்கிற வார்த்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நீ கடவுளை வாழ்த்தணும், பொதுவாக வச்சு தான் நீ வாழ்த்தணும், இயேசுங்கிற பெயரை சொல்லி நீ வாழ்த்தக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரிங்க யாடின்னு சொல்லிட்டாங்க. அவங்க முன்னால் போய் நிற்கிறாங்க, ஆண்டவரை துதிச்சு பாடுகிறாங்க. என்னன்னு சொல்லி, நீரே பரிசுத்தர், பரிசுத்தர்னு ஒருவர் நீங்கள் தான் என்று சொல்லி, பரிசுத்தரே என்று சொல்லி அந்த மாதிரி வரிகள் வரக்கூடிய பாடலை பாடுகிறான். நடுவில் அந்த ஹெச்ஓடி எந்திரிச்சு நின்று, நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல இயேசுவை சொல்லி பாடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன்ல, இயேசுவை சொல்லி பாடுறியே. ஐயா நான் பாடலையே சார், நான் பாடலையே, இயேசுங்கிற பெயரே நான் சொல்லலையேன்னாங்களாம். அப்போ அந்த சார் சொன்னாராம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிகிட்டே இருக்கிறியே, அந்த பேருக்கு தகுதியானவர் இயேசு ஒருவர் தான், அது நீ சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. அந்நிய மக்கள் அறிந்து கொண்டாங்க நம்ம ஆண்டுடைய தனித்தன்மை யாரு, அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஒரு தெய்வத்தை போய் ஒரு பெண்ணு தொட்டுச்சான், அந்த தெய்வம் தீட்டுப்பட்டுச்சுன்னு சொல்லி கோயிலை மூடுனாங்க. 3 நாள் கோயிலை சுத்தப்படுத்தினாங்க. ஆனால் தீட்டுப்பட்ட ஒரு பெண் இயேசுவை தொட்டாங்க, அந்த பெண் என்னன்னாங்க, சுத்தமானாங்க. அப்போ நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவனுடைய முதல் தன்மை இந்த பகுதியில் சொல்லப்படும். அதாவது பாபிலோனின் அழிவை குறித்து சொல்லக்கூடிய இந்த பகுதியில் என் ஆண்டவர் யாருன்னு சொல்லி சொல்லுகிறாங்க, அவர் பரிசுத்தர், அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று சொல்லி வாசிக்கிறோம். புதிய ஏற்பாடுலங்க இயேசுவை குறித்து சீஷர்கள் அறிந்திருந்த ஒரு முக்கியமான சத்தியம் என்ன, அவர் பரிசுத்தர் என்று அறிந்திருந்தாங்க. சாத்தானும் புதிய ஏற்பாடில் இயேசுவை சொல்லும்போது அவர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறத அந்த 2 வசனம் மட்டும் நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதாவது யோவானும் பேதுருவும் ஒரு தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மகனை
எழுப்பிடுறாங்க. அப்போ அதை வச்சு ஒரே குழப்பம் அந்த இடத்துல. அப்போது பேதுரு சொல்லுகிற ஆண்டவர் யார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 3 verse 14. அப்போஸ்தலர் 3:14 வாசிப்போம். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டீர்கள். இங்க பரிசுத்தம் என்று சொல்லி குணாதிசயத்தை சொல்லுவது போல இருந்தாலும் ஆங்கில பைபிள் எல்லாம் போடும்போது அவரை பரிசுத்தருங்கிற பெயரை ஒரு நவுன், இது ஒரு நவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது ஒரு கேபிட்டல் லெட்டர்ல போட்டு இது அவரை குறிக்கும். பரிசுத்தர் அவர், அவர் நீதி உள்ளவர் அவர் அப்படிங்கிற எண்ணத்தோடு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப சீஷர்கள் இயேசுவை குறிக்கும் போது அவர் பரிசுத்தர் என்று என்ன சொன்னாங்க, குறிச்சாங்க. சாத்தானை துரத்துறாரு, பிசாசு பிடிச்சவங்களை துரத்தும் போது அந்த பிசாசு பிடிச்சவங்க இயேசுவை என்னென்ன அடையாளம் காட்டுது பாருங்க. மார்க்கு புஸ்தகம் 1 அதிகாரம் 24வது வசனம். அசுத்தாவியில் ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஜெப கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏசப்பா அந்த மனுஷனை விடுதலை ஆக்கும் போது வாசிப்போம். மார்க் 1:24. அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். நீர் தேவனுடைய பரிசுத்தர், the holy one of God, தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். நம்ம எடுக்க கூட வேண்டாம். ஏசாயா 6 அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் குறித்த தரிசனம் காணுகிறாங்க. அப்போ உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். சுற்றி தேவதூதர்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அந்த தேவதூதர்கள் ஓயாம என்ன சொல்லி துதிச்சாங்க, நீர் பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரை துதிச்சாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். பைபிள்லங்க இந்த 3 முறை ஒரு காரியத்தை சொல்லும்போது அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரிப்பீட் பண்ணும்போது அது இன்னும் ஆழமா, இன்னொரு ரொம்ப உயர்ந்ததா, ரொம்ப சிறந்ததா, ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவதற்காக தான் 3 தடவை சொல்லுவாங்களாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஹீப்ரூவில் ஒரு காரியத்துடைய ஆழத்தன்மை, ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் சம்திங், ஒரு காரியத்துடைய ரொம்ப ஆழத்தன்மையை குறிப்பதற்கு, ரொம்ப மேன்மையை குறிப்பதற்கு, ஒரு சிறந்த தன்மையை குறிப்பதற்கு எபிரேய பாஷையில் 3 முறை அந்த காரியத்தை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்களாம். ஏசப்பா பேதுருட்ட 3 முறை என்ன செஞ்சாரு, கேட்டாருன்னு சொல்லி அங்கங்க நீங்க அந்த மாதிரி வாசிக்க முடியும். 3 முறை கூப்பிட்டாங்க, 3 முறை சொன்னாங்க, 3 முறை சேவல் கூவினது என்றெல்லாம் சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவருடைய 3 நாமங்கள். இந்த இடத்துல 3 முறை பரிசுத்தர். அப்ப நான் பரிசுத்தர் 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 என்று 3 முறை சொல்லும்போது ஆண்டவர் பரிசுத்தத்துல சிறந்தவரா இருக்கிறார், பரிசுத்தத்துல உன்னதரா இருக்கிறார். ஆனா எரேமியால சொல்லும்போது அந்த பரிசுத்தர் யாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. எரேமியா 51 நமக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவது என்ன, அவர் பரிசுத்தர், அவர் சிறந்தவர், அவருக்கு இணையா யாருமே இல்லை. சீஷர்கள் பயப்படுகிறாங்க, தேவதூதர்கள் பயப்படுகிறாங்க, பிசாசு பயப்படுகிறது. ஆனா இந்த பரிசுத்தர் யாரு, என்னுடைய பரிசுத்தர், நம்முடைய பரிசுத்தர், என்னுடைய நேசர். இவர் எனக்கும் அவருக்கும், இந்த பரிசுத்தருக்கு ஒரு உறவு இருக்கிறது. மற்றவங்க எல்லாம் சொல்ல பயப்படுகிறாங்க, பெயரை சொல்ல பயப்படுகிறாங்க, பக்கத்துல போக பயப்படுகிறாங்க. நானோ எனக்குள்ள அவர் இருக்கிறாரு, அவரோடு எனக்கு உறவு இருக்கிறது. ஒரு பெரிய பாக்கியம். இவர் சேனைகளின் கர்த்தரா இருந்தாலும் இவர் என்னுடைய பரிசுத்தரா இருக்கிறது இந்த பகுதியில் பார்க்கிறோம். 1. இரண்டாவதாக எரேமியா 51 அதிகாரம் 10ஆம் வசனத்துல வருவோம். அவருடைய இன்னொரு நாமம், அவருடைய இன்னொரு குணாதிசயத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எரேமியா 51 அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார், நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சியோனில் விவரிப்போம் வாருங்கள். பாருங்க, ஆண்டவர் நீதி உள்ளவர். அவருக்கு இருக்கிற பல பெயர்ல ஒரு பெயர் நம்முடைய நீதியாய் இருக்கிற ஒரு கர்த்தர். யெகோவா சிட்கேனோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் மாறுதலோடு போடப்பட்டிருக்கு. நம்முடைய நீதியை என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். நிறைய தடவை நம்மை குற்றவாளின்னு உலகம் சொல்லும், நம்மளை தவறா புரிந்து கொள்ளும். நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நம்மளை கெட்டதாவே உலகம் சித்தரிக்கும். அப்போ ஆண்டவரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, பலர் நம்மை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி பல நேரம் வேதனை வரும். ரொம்ப வருஷம் முன்னால ஒரு டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் கோரியோகிராஃபி வாலிபர்கள் ஒரு சின்ன அசைவோடு ஆக்ஷனோடு கூட ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்கன்னா, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு. அந்த பாடல் பாடும்போது அது மெதுவாக பாடப்பட்டது, ரொம்ப அர்த்தத்தோடு இருந்துச்சு. இப்போ பலருடைய கண்களில் கண்ணீர் இருந்துச்சு. அந்த பாடல் பாடும்போது அந்த காரியம் செய்யும் பலருடைய கண்களில் கண்ணீர். ஏன்னா
எல்லாருக்கும் இருக்கிற ஒரு குறைவுன்னு என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க யாரும் இல்லை. குடும்பம் இருக்கு, சபை இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய காரியத்தை புரிந்துக்கிறவங்க, நான் புரிஞ்சு கொள்ளணும்னு எதிர்பார்க்கிறாங்க. என்னை மற்றவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் யாரு? என்னுடைய நீதியை வெளிப்படுத்துவார். என்னை குற்றவாளியால் சொல்லுகிற உலகத்துல, என் பாவத்தை சுட்டி காட்டுகிற உலகத்துல நான் நீதி உள்ளவன் என்பதை, என்னுடைய குற்றமற்ற தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரே ஒருவரான். போலீஸ் தவறா நடத்தலாம், கோர்ட்டு கூட தவறா தீர்ப்பு செய்யலாம், நீதியுள்ள ஆண்டவர் என்னுடைய நீதியை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லி இந்த பகுதியில் சொல்லுகிறத பார்க்கிறோம். பாருங்க, 2 வசனம் வாசிச்சிருவோம். சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் 5வது வசனமும் 6வது வசனமும். நம்முடைய நீதியை வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லையா. நம்ம கர்த்தருடைய கரத்தில் காரியங்களை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் காரியங்களை செய்வாராம். சங்கீதம் 37:5-6 வாசிப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கை வச்சு சைலண்டா இருக்கும்போது நம்ம காரியத்தை கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். நம்ம குற்றமற்றவர்கள் என்பதை, நாங்கள் செய்தது நல்லதுதான் என்பதை, நம்ம ஏமாற்றவில்லை என்பதை, நம்ம உண்மையுள்ளவர்கள் என்பதை நான் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய நீதி என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார் என்று வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகத்துல 54ஆம் அதிகாரம் 17வது வசனம். இங்க ஊழியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். நம்ம எல்லாரும் தேவனுக்கு என்று அடிமைகள் தான், தேவனுடைய ஊழியர்கள் தான். அப்போ இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு விரோதமா ஆயுதங்களை உருவாக்குறாங்களாம், நமக்கு விரோதமா நியாய தீர்ப்பு சொல்லுகிறாங்களாம், நிறைய நாவுகள் பேசுகிறதா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை நீ குற்றப்படுத்துவாய், அது உன்னை வாய்க்காதே போகும். ஏன்? நான் உன்னுடைய நீதியை வெளிப்படுத்துகிற கர்த்தர் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2வது எரேமியா 51ஆம் அதிகாரத்துல நம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிற கர்த்தர் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2வது. 3வதாக எரேமியா 51ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் பாருங்க. ஆண்டவர் யாரு? இந்த சிறைப்பட்ட பாபிலோன் மக்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எரேமியா 51:12 வாசிப்போம். பாபிலோனின் மதில்கள் மேல் கொடியேற்றுங்கள், காவலை பலப்படுத்துங்கள், ஜாமம் காக்கிறவர்களை நிறுத்துங்கள், பதிவிருப்போரை வையுங்கள். ஆனாலும் கர்த்தர் எப்படி நினைத்தாரோ அப்படியே தாம் பாபிலோன் குடிகளுக்கு விரோதமாக சொன்னதை செய்வார். 3வதாகங்க நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னா, எரேமியா பாபிலோன் தேசத்துக்கு ஆண்டவர் செய்கிற நியாய தீர்ப்பை இந்த இடத்துல சொல்லுகிறான். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக தெளிவா சொல்லப்படுகிறது. மேதிய ராஜாக்கள், மேதிய பெர்சிய ராஜாக்கள் உங்களுக்கு விரோதமா வருவாங்க. ஆனா பயங்கர சூப்பர் பவர், எல்லாரையும் அடிமைப்படுத்தி இருக்கிறாங்க. பாபிலோன் பயங்கரமா வளர்ந்து இருக்கிறாங்க, பயங்கர செழிப்பா இருக்கிறாங்க, பயங்கர பாதுகாப்பா இருக்கிறாங்க. சுற்றி ராணுவம் எல்லாம் பயங்கரமா பாதுகாப்பா நின்று கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன வேணா செஞ்சுக்குங்க, நான் என்ன நினைச்சேனோ அது கண்டிப்பா என்ன செய்யும்? நடக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் தீர்மானிச்சதை யாரால என்ன செய்ய முடியாது? தடை செய்ய முடியாது. நமக்கு இருக்க ஒரு பெரிய சந்தோஷம் என்ன? நமக்கு விரோதமா சத்ரு என்னதான் தடை செய்யட்டும், என்னதான் பிரச்சனைகளை எழுப்பட்டும், கர்த்தர் நமக்காக என்ன நினைச்சாரோ எந்த சத்ருவினால் என்ன செய்ய முடியாது? அதை தடை செய்ய முடியாது. ஒரு 2 வசனம் வாசிச்சிருவோம். நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம், அதுக்கு வாசிக்க கூட வேணாம். யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது என்ன செய்யாது? தடைபடாது. எனக்கென்று கர்த்தர் ஒரு செய்ய நினைச்சிட்டாரு, யார்தான் எதிர்க்கட்டும், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் என்ன செய்யாது? தடைபடாது என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்ம குடும்பத்தை ரட்சிக்கணும் தீர்மானம் பண்ணிட்டார். சத்ரு எவ்வளவுதான் என்னதான் செய்யட்டும், அது தடைபடவே தடைபடாது. ஆண்டவரே நான் பார்ப்பேன், என் மகன் ரட்சிக்கப்படுவதை பார்ப்போம், என் குடும்பம் ரட்சிக்கப்படுவதை பார்ப்போம், என் தேசம் ரட்சிக்கப்படுவதை நாம் பார்ப்போம். உண்மையா பாரத்தோடு வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கும் போது நாளொன்று வரும். சத்ரு நினைக்கிறது இல்ல, கர்த்தர் நினைக்கிறது நடைபெறும் வாசிக்கிறோம். தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம் பாருங்க. அதாவது நேபுகாத்நேச்சார் பயங்கரமா பெருமைக்குள்ள போயிட்டே இருக்கிறாரு, நான் தான் எல்லாம் செய்யறேன்னு சொல்லி நினைக்கிறாரு.
ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுகிறாரு. நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி பெருமை கொள்ளும்போது தள்ளப்படுகிறார். மிருகம் போல மாறுகிறார். 7 வருஷம் பணியிலேயே நனைகிறார். ஒரு மிருகத்தை போலவே மாறிட்டாரு. 7 வருஷம் முடியும் போது ஒரு புத்தி தெளிகிறது. கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்கிறார். அப்போ ஆண்டவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிப்போம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்ற மகாராஜா, பெரிய ராஜா. நான் நினைச்சதெல்லாம் செய்வேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தவர் ஆண்டு அறிவை புகட்டுகிறார். நீ நினைச்சது அல்ல, நான் நினைச்சதுதான் என்ன செய்யும் நடக்கும். எனக்கு ஒன்றும் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கீழே தள்ளினார். அவ்வளவு பெரிய ராஜா கீழே தள்ளினார். மிருகத்தை போல மாறினார். 7 வருஷம் சென்றுச்சு. அறிவடைந்தாரு. ஆண்டவரே நீங்க தான் ராஜா என்று சொல்லி ஒத்துக்கொண்டாரு. நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது. எரேமியா 51 நம்மோட ஆண்டு பேசுவது, ஆண்டு நமக்காக ஒரு காரியம் குறிச்சிட்டாருன்னா யார் தான் எழும்பட்டும், அரசாங்கம் எழும்பட்டும், அதிகாரிகள் எழும்பட்டும், உறவினர்கள் எழும்பட்டும், சாத்தான் எழும்பட்டும், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது வேதத்துல கொடுத்திருக்காரு. நம்மோட ஆண்டு பேசுறாரு. இந்த வருஷம் ஆண்டு வாக்கு கொடுத்தாரு. நான் ஜெயம் கொண்டு தேவ பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல நீ ஜெயம் கொள்வாயானா என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு உட்காரும்படி அருள் செய்வேன். ஆண்டு கொடுக்கிற வாக்கு, அதை பிடித்துக் கொள்வோம். 3ஆவதாக அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. 4ஆவதாக எரேமியா 51 29வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது தேசம் அதிர்ந்து வேதனைப்படும். பாபிலோன் தேசத்தை குடியில்லாதபடி பாழாக்க பாபிலோனுக்கு விரோதமாய் கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும். 4ஆவதாகங்க, இதுக்கு முன்னால பார்த்தோம் அவர் செய்ய நினைத்ததுவோ அது நடக்கும். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி நடக்கும். ஆனா இங்க இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது நடக்கிறது மட்டுமல்ல, அது நிலைச்சிருக்கும் சொல்லி சொல்லுகிறார். பாருங்க, மனுஷன் செய்வதற்கும் ஆண்டவர் செய்வதற்கும் வித்தியாசம் என்ன? மனுஷன் ஏதோ ஒரு நிமிஷம் காரியங்களை செய்யலாம். ஆனா ஆண்டவர் செய்வது எதுவோ அது நிலைச்சிருக்கும். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னா அது நிலைச்சிருக்கிற ஆசீர்வாதமா இருக்கும். கொஞ்ச நேரம் இருக்கிற ஆசீர்வாதம் இருக்கவே இருக்காது. ஒரு சயின்டிஸ்ட் இது ஒரு கற்பனையா இந்த காரியத்தை சொன்னார், எழுதியிருந்தார். ஒரு புஸ்தகம் படிக்கும்போது வாசிச்ச ஒரு காரியம் நினைக்கிறேன் நான். இப்போ சூரியன் இருக்கிறதுங்க. சூரியன் நம்ம பார்க்கறதுக்கு வெளிச்சம் போல இருந்தாலும் அது ஒரு பந்து தீப்பிடிச்சு எரிவது போலதான் சூரியன். ஒரு பந்து தீப்பிடிக்க எரிக்க வச்சா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த அனல் எல்லாம் வந்து கொண்டு தீயெல்லாம் பிளம்பு போல வந்துட்டு இருக்கும். சூரியன் பக்கத்துல போவீங்கன்னா அது ஒரு பந்து, ஒரு பால், ஃபயரி பால், ஒரு பால் ஆஃப் ஃபயர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பால் தீ பிடிக்கிறது போல. அப்ப தீ பிடிக்கிறதுக்கு பூமியில ஒரு ஃபியூயல் தேவை. ஏதோ தீ பிடிக்கணும்னா கெரோசின் தேவை அல்லது கேஸ் தேவை, அப்பதான் தீ பிடிக்கும். அப்போ அதை தீ பிடிக்கிறதுக்கும் ஒரு கேஸ் மூலமா அதை என்ன செய்யறாங்க, தீ பிடிக்கிறாங்க. அப்போ ஒரு கற்பனை பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் சொல்லுகிறாரு, உலகத்துல கேஸ்ன்னு இருக்கு. இப்ப கேஸை பிடிச்சு நமக்கு வீட்டுக்கு கொடுக்குறாங்க, பல காரியத்தை செய்யறாங்க. இந்த பூமியில இருக்கிற எல்லா கேஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய டேங்க்ல நிரப்போன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டேங்க் எடுத்து பூமியில இருக்கிற அத்தனை கேஸையும் எடுத்து அந்த டேங்க்குள்ள போட்டு ஆண்டவரை பார்த்து, நீங்க என்ன சூரியனுக்கு கேஸை கொடுத்து எரிய வைக்கிறது, நாங்க பண்றோம் பாருங்க, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நாங்க இந்த சூரியனை எரிய வைக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம போய் அவரை நிறுத்த வச்சுட்டு நம்ம போய் சூரியனை எரிய வைக்கிறதுக்கு இந்த பெரிய டேங்கை வச்சு எரிய வைப்போம்னா அவர் சொல்லுகிறாரு 1 செகண்ட் தான் எரியுமா. அந்த பூமியில் இருக்க அத்தனை கேஸையும் சேர்த்து வச்சு ஒரு டேங்க்ல நிரப்பி அந்த பாலை, சூரியனுங்கிற பாலை நம்ம எரிக்க போவோம்னா 1 செகண்ட் போனா அந்த கேஸ் என்ன ஆயிருமா, காலி ஆயிரும். நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. காலகாலமா அந்த சூரியன் எரிந்து கொண்டே இருக்கிறது. எங்கிருந்து வருகிறது அதற்கு ஃபியூயல்? நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் செய்வது எதுவோ அது என்ன செய்ய நிலைச்சு நிற்கும். மனுஷன் செய்வது 1 செகண்ட்ல முடிஞ்சிடும். கர்த்தர் செய்வது எதுவோ அது நிலைச்சிருக்கும்னு வசனம் சொல்லுது. அப்ப இந்த ஆண்டுகிட்ட நம்ம போனோம். மனுஷன் உதவி செய்யலாம், மனுஷன் ஆறுதலை கொடுக்கிறான், அது 1 நிமிஷம் தான் இருக்கும், அது நிலைச்சு நிற்காது. பூமி சந்தோஷம் கொடுக்கலாம், உலகம் சந்தோஷம் கொடுக்கலாம், அது சிற்றின்பம். ஆனா ஆண்டவர் செய்வது எதுவோ அது நிலைத்திருக்கிற ஒரு சந்தோஷம், நிலைத்திருக்கிற ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம ஒரு சில வசனம் வாசிச்சிருவோம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதாவது ஆண்டவர் செஞ்சாருன்னா அது நிலைச்சிருக்கும். அந்த அர்த்தத்தோடு சொல்லப்பட்ட ஒரு 2 வசனத்தை வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடே ஒன்று கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்று குறைக்கவும் கூடாது.
மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். அவர் செய்வது எதுவோ அது நிலைச்சிருக்கும், யாரும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏசாயா 46 அதிகாரம் 10வது வசனம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் செய்வது எதுவோ அது நிலைச்சிருக்கும், அவர் சித்தமானது நடக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். 4வது. 5வதாக எரேமியா 51 அதிகாரத்துலங்க 15 19 வரைக்கும் வாசிச்சிருவோம். அவர் யாரு, நமக்கு இந்த பகுதியில் தன்னை எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு வாசிப்போம். அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து, வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது. அவர் பூமியின் எல்லைகளிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி, மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி, காற்றை தமது பண்டசாலையிலிருந்து ஏவி விடுகிறார். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமானார்கள். தட்டார் அனைவரும் சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் சுவாசம் இல்லை. அவைகள் மாயையும் மகா எத்துமான கிரியையாயிருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திர கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். 5வதாக எரேமியா 51 அதிகாரத்துல என் ஆண்டவர் சிருஷ்டி கர்த்தாவாய் வெளிப்படுத்துகிறார். மற்றவங்க தெய்வங்கள் என்று கும்பிடுகிறாங்க, அதை அவர்கள் தான் என்ன செய்தாங்க, சிருஷ்டித்தாங்க. நான் நீங்களை ஆராதிக்கிற தேவன் சர்வத்தையும் உண்டாக்கினவர், சகலமும் அவரால் தான் உண்டாச்சு. நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாத்தையும் உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர் தான். அந்த ஆண்டவர் தான் நம்ம என்ன செய்யறோம், ஆராதிக்கிறோம். நிறைய காரியம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது, ஆனா அவருக்கு தெரியும். ஏன், அவர் அதை உருவாக்கினார். அவர் உருவாக்கினதுனால அவரால் எதையும் என்ன செய்ய முடியும், சரிபடுத்த முடியும். நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். இந்த ஒரு பிரதர் ஒரு நாள் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாராம். கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது சடனாக கார் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இவர் நல்லா படித்தவர், அந்த கார் சரிபடுத்துகிற அந்த காரியத்திலே நல்ல பட்டம் படித்தவர், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் படித்தவர். கார் ஓட்டிட்டு போகிறாரு, கார் சடனாக நின்றுச்சு. கால நேரத்தில் ஓரமாக நிறுத்தி என்னெல்லாம் சரிப்படுத்துறாரு, திறந்து அது இது ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ வயசான ஒருத்தர் அந்த வழியில் நடந்து போனாராம். நடந்து போகும்போது இவர் கடுற கஷ்டத்தை எல்லாம் வேர்த்து இருக்காரு, பார்த்தா நல்ல டீசெண்டாக இருக்கிறாரு, கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஏதாவது செய்யட்டுமா பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டாராம். வயசானவர், போயா நீ, எனக்கே நீ இதில் படிச்சிருக்கேன், எனக்கே ஒன்றும் தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறேன், நீ வயசானவங்க என்ன செய்ய போற, நீ போ அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிச்சிட்டார். அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டார். கொஞ்சம் தூரம் போயிட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது பார்த்தாரோ இவரும் திரும்பி அதே வேதனையில் என்னமோ அது இது செஞ்சுட்டு இருக்கிறார். இவர் கேட்டாரா, தம்பி நான் ஏதாவது செய்யட்டுமா அப்படின்னாரு. சரி செய்யுங்க, எனக்கே ஒன்றும் புரியல, நீ என்ன செய்ய போறீங்க செய்யுங்க அப்படின்னாரா. ஒரு 5 நிமிஷத்துல ஏதோ சரிப்படுத்துறாரு, காரை ஆன் பண்றாரு, மிஷின் ஆன் ஆயிடுச்சு. இவருக்கு ஒரே ஷாக்கு. நான் இதில் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்க யாருங்க யான்னு சொல்லி சொன்னாராம். மெதுவா சொன்னாராம், தன் பெயரை சொன்னாராம். என் பெயர் மைக்கேல் ஃபோர்டு அப்படின்னாராம். அந்த காரை உருவாக்கினவரே யார் தான், அவர் தான். பார்க்கறதுக்கு சிம்பிளா காலையில வாக்கிங் இருக்கிறாரு. அந்த காரை உருவாக்கினவர் அவர், கார் கம்பெனியுடைய ஓனர் அவர், அவர் தான் இந்த காரை கண்டுபிடிச்சவர். அது வசனம் சொல்லுது, நானும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நம்மை யாரு, நம்மை உண்டாக்கினார். நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்து குடிந்து முழங்கால் படியிட கடவோம். நமக்கு இருக்க ஒரு பெரிய சந்தோஷம். நாம் உருவாக்கின தெய்வத்தை நம்ம வணங்கவில்லை, நம்மை உண்டாக்கின தேவனை நம்ம என்ன செய்கிறோம், வணங்குகிறோம். நமக்கு இருக்க ஒரு பெரிய பாக்கியம். அதை இந்த பகுதியில் ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். ஒரே ஒரு வசனம் புதிய ஏற்பாடுல வாசிப்போம். ஆண்டவர் யாருன்னு வரும்போது இந்த கொலோசியர் புஸ்தகம் The supremacy of Christ, கிறிஸ்துவின் உன்னத தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான நிருபம். கொலோசையர் 1 அதிகாரம் 15 16 வாசிப்போம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. நானும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவரை கொண்டுதான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, அவரால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த பெரிய தேவனை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் சிருஷ்டி கர்த்தா என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னும் 2 காரியத்தை மட்டும் நம்ம இந்த எரேமியால பார்த்து முடிச்சிருவோம். எரேமியா 51 அதிகாரம்
கடைசிக்கு வந்துருவோம். 56வது வசனத்துல ஆண்டவர் யார் என்று ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு பாருங்க. எரேமியா 51ஆம் அதிகாரம் 56வது வசனம் வாசிப்போம். பாபிலோனை பாழாக்குகிறவன் அதின் மேல் வருகிறான், அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள், அவருடைய வில்லுகள் முறிந்து போகும், சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். 6வதாக ஆண்டவர் யாரு? சரி கட்டுகிற ஒரு தேவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? பழி வாங்குகிற ஒரு தேவன். அவர் சரியா காரியங்களை என்ன செய்வார்? செய்து முடிப்பார். இன்னைக்கு மனுஷன் மேற்கொள்வது போல தெரியலாம், இன்னைக்கு பிசாசு மேற்கொள்வது போல தெரியுமா, ஆனா ஆண்டு சரியான நேரத்துல நீதியை சரி கட்டுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவரை தடுத்து யாரும் நிற்க முடியாது. ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். 2 வசனம் வாசிப்போம் இதே அதிகாரத்துல. எரேமியா 51ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்க. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அது நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாய் இருக்கிறது. அவர் அதற்கு பதில் செலுத்துவார். அவர் பதில் செலுத்துவார். அவர் நீதியை சரி கட்டுவார். நான் இன்னும் ஆராதிக்கிற நீதியை சரி கட்டுகிற தேவன். ஆகையால் நம்ம நியாய தீர்ப்பு நம்ம கையில் எடுக்கக்கூடாது. நம்ம பழிக்கு பழி வாங்கக்கூடாது. அவங்க அப்படி பேசினாங்க, நான் திரும்பி பேசினேன். அவங்க அடிச்சாங்க, நான் திரும்பி நடத்தினேன். அவங்க அப்படி நடத்தினாங்க, நான் திரும்பி நடத்தினேன். அவனுடைய பிள்ளைங்க செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? அது நம்முடைய வேலை இல்லை. நம்முடைய வேலை அன்பு காட்டுவது. அந்த வேலை அவருடையது. அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். அதனால நீதியை சரி கட்டுக ஆண்டுகிட்ட கேட்கக்கூடாது. அவர் நீதியை சரி கட்டுவரா இருக்கிறதுனால நம்மகிட்ட ஆண்டு எதிர்பார்க்கிறது அவர்களுக்காக மன்னிக்கணும்னு மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணும். ஆண்டவரே இப்படி செய்யறாங்களே, நீங்க நீதியை சரி கட்டுவரார் ஆச்சே, நீங்க ஏதாவது செஞ்சிருவீங்களே, வேண்டாம் ஆண்டவரே அவங்கள மன்னிங்க. இந்த ஸ்தேவானை குறித்த அழகான ஒரு சம்பவம் என்னன்னாங்க, எல்லாரும் அவர் மேல கல் எறிகிறாங்க, உடம்பெல்லாம் ரத்தம், மாம்சம் எல்லாம் பிஞ்சிட்டு வருகிறது. அந்த நேரத்திலும் முழங்கால் படிட்டு ஆண்டு கையில தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். அப்போ ஒரு காரியத்தை ஜெபம் பண்றாரு. வானத்தை பார்க்கிறாரு, வானம் திறக்கிறது. மனுஷகுமாரன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தவர் அவர் எந்திரிச்சு நிற்கிறார். பைபிள்ல எங்கெல்லாம் ஏசப்பா எழுகிறாரோ அடுத்தது ஒரு பெரிய அழிவு வரும். அப்போ ஸ்தேவான் தன் உடம்புல ரத்தம் பீரிடுகிறது, மற்றவங்களை கல்லெறிந்து கொண்டுகிறாங்க. இவர் ஒரு தீமையும் செய்யவில்லை, இயேசுவை அறிக்கை செய்தார், அவ்வளவுதான். கல்லெறிந்து கொள்ளும் போது மேல பார்க்கிறாரு, ஆண்டவர் எழும்புகிறத பார்க்கிறார். எழும்புகிறத பார்த்தோட ஐயோ அழிவு வரப்போகிறது, இவங்க மேல தேவனுடைய கோபம் வரப்போகிறது. உடனே ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த குற்றத்தை இவர்கள் மேல என்ன செய்யாதீங்க, சுமத்தாதிருங்க. அப்ப நம்ம ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிறவர். இன்னைக்கு நமக்கு விரோதமா யாரோ பேசுறாங்க, என்ன செய்யணும்னு தெரியாம செய்யறாங்க. யாருக்கு விரோதமா பேசுறேன்னு தெரியாம பேசுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நான் சைலண்டா இருந்துச்சா அவர் நீதியை சரி கட்டிடுவார். நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே பழிக்கு பழி வாங்குகிறவர் நீர் எனக்கு தெரியும், நீதியை சரி கட்டுகிறவர் நீர் என்று தெரியும், வேண்டாம் ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்க ஆத்துமா அழிஞ்சு போக கூடாது, அவங்க பரலோகம் வரணும், ரட்சிக்கப்படணும், மன்னிங்கன்னு ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். ஏசப்பா சிலுவையில தொங்கும் போது வாயிலிருந்து முதல் வந்த வார்த்தை அதுதான், பிதாவே இவர்களுக்கு நீங்க மன்னியும், தாங்க செய்கிறது இன்னது என்று அறியாமல் செய்கிறாங்க. நீதியை சரி கட்டுகிற தேவன் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் என்று வாசிக்கிறோம். கடைசியா ஒரு காரியம் பார்த்து முடிச்சிருவோம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 57வது வசனம். அவர் யார் என்று சொல்லி அந்த இடத்துல போடப்பட்டிருக்கும் பாருங்க, வாசிப்போம். அதன் பிரபுக்களையும் அதன் ஞானிகளையும் அதன் தலைவரையும் அதன் அதிகாரிகளையும் அதன் பராக்கிரமசாலிகளையும் வெறிக்க பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத தூக்கமாய் தூங்கி விழுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள ராஜா சொல்லுகிறார். ஆண்டவர் யார் இந்த பகுதியில? சேனைகளின் கர்த்தர் திரும்பி திரும்பி வந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த இடத்துலயும் இன்னும் ஒரே இடத்துல மட்டும் அவர் சேனைகளின் கர்த்தராகிய ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கும். அவர்தான் ஆளுகை செய்கிறவர். அவர் நினைச்சதுதான் நடக்கும், அவர் சொன்னாதான் நடக்கும். அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவருக்கு கீழே எல்லாரும் அவருக்கு கீழே தான் இருக்கிறார். அவர் ராஜா என்று வாசிக்கிறோம். அதே வார்த்தை தான். சரி, அது மட்டும் வாசிச்சிருவோம். 48ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதே எரேமியாலங்க. எரேமியா 48:15. மோவாப் அழிந்தது, அதன் பட்டணங்கள் எரிந்து போயின, அதன் திறமையுள்ள வாலிபர் கொலைக்களத்துக்கு இறங்குகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் எனும் நாமம் உள்ள ராஜா சொல்லுகிறார். நான் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் ராஜாவாய், அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் தான் ராஜா, அவர் தான் ராஜாதி ராஜா. இன்னைக்கு மனுஷன் ராஜா போல எழும்பலாம், சாத்தான் தனக்கு இஷ்டமானதை செய்யலாம்.
ஆனா ஃபைனல் அத்தாரிட்டி கர்த்தர் கையில தான் இருக்கு. முடிவு என் ஆண்டு கையில தான் இருக்கு. அவர் நினைச்சது தான் நடைபெறும். அவருடைய 7 குணாதிசயங்களை பார்க்கிறோம். 1, அவர் பரிசுத்தர் என்று சொல்லி பார்த்தோம். 2வது, அவர் நீதியை வெளிப்படுத்துகிறவர் என்று வாசிச்சோம். 3வது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் என்ன நினைக்கிறார் அது நடக்கும்னு பார்த்தோம். 4வது, அவர் செய்வது டெம்பரரி ஆனதல்ல, அவர் செய்கிறது நிலைச்சு நிற்கும் என்று சொல்லி பார்த்தோம். 5வது, நானும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சிருஷ்டி கர்த்தாவாய் இருக்கிறார். நம்ம சிருஷ்டித்தவர் அல்ல, அவர் சிருஷ்டித்தவர். அவர் சிருஷ்டி கர்த்தாவாய் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கும். 6வது, பழி வாங்குகிற தேவன், அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். கடைசியா அவர் ராஜாவாய் இருக்கிறார். நான் ஆராதிச்சு இந்த பெரிய ஆண்டு நம்முடைய தேவன் என்பதை உணர்ந்தவர்களா இந்த நாளுக்குள்ள போறோம். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், என்ன நடக்கும் எப்படி நடக்கும் யோசிக்க வேண்டாம். நானே நீங்களும் ஆராதிக்கிற தேவன் ராஜாதிய ராஜாவா, சர்வ வல்லமை உள்ளவரா, பரிசுத்தரா, சகலத்தை உண்டாக்கினவரா, அவர் செய்ய நினைத்தது யாரும் தடை செய்ய முடியாதுன்னு உணர்ந்தவர்களா. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை இன்னைக்கு செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்க. மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவர் இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க முன்னால வைக்கப்பட்ட உடைய ஒப்பற்ற குணாதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. உமக்கு இணையாய் யாரை ஆண்டவரை வைக்க முடியும்? எந்த மனுஷனை வைக்க முடியும்? எந்த பொருளை வைக்க முடியும்? எந்த காசை வைக்க முடியும்? நீங்க ஈடு இணையற்ற ஒப்பற்ற ஒரு தேவன் என்பதை மறுபடியும் ஒரு சினிக்கு காலில் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். எரேமியா 51ஆம் அதிகாரத்துல நாங்கள் ஆராதிக்கிறவன் யார் என்பதை மறுபடியும் எங்க முன்னால உணர்த்தி உங்க முன்னால சாஷ்டாங்கமாய் எங்க விளைவைப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எங்களுடைய தேவன், மரண பரியந்தங்களை நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதோ மரித்தேன், ஆனா உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உங்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய தேவன் எங்க அப்பாவாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய தேவனுடைய மனவாட்டியாய் சபையாக எங்களை நீங்க கூட்டி கட்டி வருவதற்காக ஸ்தோத்திரம். நன்றியாய் நடக்க, தகுதியாய் நடக்க, இந்த ஆண்டவருக்கு பாத்திரராய் நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. சத்துரு பொய்யான காரியங்களை சொல்லி எங்களை பயமுறுத்த பார்க்கும்போது அவன் நினைச்சது நடக்க போகிறது இல்ல ஆண்டவரே. எங்க மகன வாழ்க்கையில, எங்க மக வாழ்க்கையில, எங்க பெற்றோர் வாழ்க்கையில, எங்க குடும்பத்தின் வாழ்க்கையில அவன் செய்கிறது, அவன் நினைக்கிறது நடக்க போகிறது இல்ல. நீங்க நினைக்கிற சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் நிச்சயமா நடைபெறுவதற்காக ஸ்தோத்திரம். நீங்க ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீங்க. உம்மை சார்ந்து உம்மை நம்பி வாக்கு தத்தத்தை பிடித்துக்கொண்டு இந்த நாள் முழுது நடக்க, மீதமுள்ள நாட்கள் நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.